பச்சை மிளகா அதில சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா, சிம்பிளா செஞ்சிடலாம். மஞ்சப்பொடி பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா இதில பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. என் சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப தண்ணி பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 1 1/2 கப்பு தண்ணி இதில சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இத நல்லா குக்கர்ல வேக வச்சு இத எடுத்துட்டு வந்துரலாம். இது வந்து நீங்க சாப்பாடு வைக்கும்போதே அது மேலேயே இது இப்படியே வச்சுட்டீங்கன்னா, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே வெந்துரும் அது. இந்த பருப்பு இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த பாசி பருப்பு. நம்ம போட்ட தக்காளி எல்லாமே அதில வெந்துருச்சு பாருங்க. உப்பு வந்து போட வைக்கும்போது ம சேர்க்க வேணாம். அதுக்கப்புறமா சேர்க்கணும் உப்ப. இப்போ உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா, நம்ம பருப்பு வைக்கும்போது உப்பு சேர்த்தீங்கன்னா, பருப்பு வேகாது. அதனால உப்பு சேர்த்துட்டு, இப்போ கொஞ்சமா அதில தண்ணி ஊத்தி இதில கலந்துரலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊத்தி இதில அப்படியே நல்லா கலந்துரலாம். இப்போ தாளிப்பு பார்த்துரலாம். ஒரு பேன்ல வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே பாசிப்பருப்பு மசியலுக்கு வந்து